வணக்கம் அண்ட் வெல்கம் டு சட்டப்பட்டு சமையல். இன்றைக்கி சட்டப்பட்டு சமையலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கூறிய கொழுக்கட்டை தான். எல்லாரும் விநாயகர் சதுர்த்திக்குன்னு கொழுக்கட்டை செய்வோம். ஸோ அந்த கொழுக்கட்டைக்கு வைக்கிற மாதிரி 5 விதமான பூரணம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரெண்டாவது அது மேல் மாவு எப்படி தயார் பண்ணுறது, அது எப்படி மோல்டில் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நட்ஸ் பூரணம் ரெடி பண்ணுறதுக்கு பாதாம் முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 20 பாதாம் 20 முந்திரி எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அது வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அது அந்த ஸ்மெல் வர வரைக்கும் வறுத்துட்டு எண்ணெய் எதுவும் ஊற்ற வேண்டாம், அப்படியே ஃப்ரை பண்ணால் போதும். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இதை வந்து சாப்பரில் போட்டு பொடிச்சு எடுத்துக்கணும். நம்ம இப்போ நம்ம பாதாமும் முந்திரியும் நல்லா வறுபட்டுடுச்சு, இது எடுத்துடலாம். இப்போ ட்ரை ரோஸ்டான பாதாம் முந்திரி இதில் வந்து ஆற வச்சுக்கணும். அடுத்தது வந்து நெய் ஒரு 1/4 ஸ்பூன் விட்டுட்டு அதில் வந்து இந்த திராட்சை, காஞ்ச திராட்சை போட்டு அது நல்லா பொரியிற வரைக்கும் அதை பொரித்து எடுத்து வச்சுக்கணும். நல்லா பொரிஞ்சிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நட்ஸு பூரணத்துக்கு நட்ஸ் நல்லா ஆறிடுச்சு, வறுத்த நட்ஸ் ஆறிடுச்சு. இதை வந்து மிக்சியில் போட்டு ஒன்றும் பாதியமாக பொடிச்சிக்கலாம். திராட்சையை பொடிக்க வேண்டாம், வெறும் முந்திரியும் பாதாம் மட்டும் போட்டு ஒன்றும் பாதியமாக பொடிச்சு எடுத்துக்கணும். இப்போ நட்ஸு பூரணத்துக்கு பாதாமும் முந்திரியும் பொடிச்சு வச்சுருக்கோம். இது 1 கப்பு. முந்திரி பாதாம் பொடிச்சது எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு வந்து பால் பவுடர் எடுத்துக்கணும். இப்போ அதே கப்பில் 3/4 கப்பு அளவுக்கு பொடிச்ச சர்க்கரை எடுத்துக்கணும். ஏலக்காய் தூள் வந்து 1 சிட்டிகை. அப்போ நம்ம பொரித்து வச்ச திராட்சை, இது எல்லாத்தையும் போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நட்ஸு பூரணத்துக்கு இதில் 1 கப் அளவு பொடிச்ச நட்ஸு போட்டிருக்கோம், அதே அளவு பால் பவுட்ரு போட்டிருக்குது. 3/4 கப் அளவுக்கு பொடிச்ச சர்க்கரை. நீங்கள் சர்க்கரை வேணும்னா 1 கப் கூட எடுத்துக்கலாம், உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் ஏலக்காய் வந்து 1 சிட்டிகை போட்டிருக்கேன், காஞ்ச திராட்சை பொரிச்சது போட்டிருக்கேன். இது நல்லா கலந்துட்டு நம்ம ஸ்டஃப் பண்ணலாம். இப்போ பொட்டுக்கடலை பூரணம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பொட்டுக்கடலை இந்த கப்பில் 1 கப் எடுத்திருக்கேன். அதே அளவு தேங்காய், நாட்டு சர்க்கரை 1 கப்பு, எல்லாம் ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துருக்கேன். உங்களுக்கு சுகர் கூட வேணும்னா நீங்கள் கூட போட்டுக்கலாம். இது கூட ஏலக்காய் தூள் கொஞ்சம் போட்டு மிக்சியில் பொடிச்சு எடுத்துக்கிட்டேன். நம்மளோட பொட்டுக்கடலை பூரணம் ரெடி. ஏலக்காய் தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து ஒன்றும் பாதியமாக பொடிச்சுக்கணும், ரொம்ப நைஸாக பொடிக்கக்கூடாது, குறைன்னு பொடிச்சுக்கணும். பொடிச்சிட்டு காட்டுறேன். இப்போ நம்ம பொட்டுக்கடலை நாட்டு சக்கரை போட்டு பொடிச்சது நல்லா இந்த மாதிரி ரெடியாக இருக்குது. இது வந்து பாகெல்லாம் காய்ச்சின அவசியம் இல்லை, இப்படி நம்ம ஸ்டஃப் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நான் 1 கப் வந்து நாட்டு சக்கரை யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா 1/2 கப்பில் இல்லை 1/4 கப் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ தேங்காய் எள்ளு பூரணம் செய்கிறதுக்கு இதில் 250 கிராம் அளவுக்கு வெல்லத்தை வந்து துருவி எடுத்திருக்கேன், 1 கப் அளவு. இதை வந்து தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் மண் போகிறதுக்கு. இந்த வெல்லத்தோட சும்மா கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும், ரொம்ப ஊற்ற வேண்டாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது கரையிற அளவுக்கு இருந்தால் போதும். கரையிற அளவுக்கு வச்சு கொதிக்க வச்சு எடுத்துடலாம். இப்போ இந்த வெல்லம் வந்து இது கரையிற அளவுக்கு விட்டால் போதும், நல்லா பாகலாம் வேண்டாம். இது நல்லா எல்லாம் மெல்ட் ஆகி வர வரைக்கும் விடுங்க. அப்போ தான் அந்த மண் இல்லாமல் வடிகட்டி எடுக்க முடியும். இப்போ நல்லா வெல்லம் எல்லாம் கரைஞ்சி போச்சு, இது பாருங்கள் இந்த மாதிரி வந்துடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். எள்ளு பூரணத்துக்கு இது 1/4 கப் அளவில் எள்ளு எடுத்திருக்கேன். இது நல்லா காஞ்ச கடை எண்ணெயெல்லாம் ஊற்றாமல் போட்டு நல்லா எள்ளை பொரிய விடணும். அது பொரியும் போது நல்லா அந்த இது படப்படப்படன்னு இது வரும், அது வரைக்கும் பொரியட்டும். எள்ளு இந்த மாதிரி இது பாருங்கள் பட்டு பட்டுன்னு பொரியும். இந்த பொரியிற ஸ்டேஜ் கரெக்டான இது வந்து இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு
இது ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு ஒரு சுற்று சுற்றணும். இப்போ நம்ம வறுத்த எள்ளு நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் மிக்சியில் போடணும். சூடாக இருக்கும்போது போட்டால் நல்லா ஒட்டிக்கும் மிக்சியிலே. ஆறுனதுக்கப்புறம் போட்டால் அது இந்த மாதிரி உதிரியாக வரும். உங்களுக்கு இந்த மாதிரி உதிரியாக இருக்கணும். அதே மாதிரி நைஸாக பொடிக்கக்கூடாது. இந்த அளவு பொடிச்சா போதும். இப்போ தேங்காய் எள்ளு பூரணம் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. அதில் வந்து 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். ரொம்ப வறுபடணும் அவசியம் இல்லை. 1 நிமிஷம் அப்படி வதக்கினா போதும். தேங்காய் வந்து 1 நிமிஷம் வதக்கினா போதும். ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த ஸ்மெல் லேசாக அந்த 1 நிமிஷம் இந்த ரோஸ்ட் ஆன மாதிரி வரும் ஸ்மெல்லு. அது வரைக்கும் வதக்குங்க. இப்போ 1 கப் தேங்காய் போட்டிருக்கோம். அதே 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்குறேன். அதை வந்து இந்த மாதிரி வடிகட்டி இதில் ஊற்றிக்கோங்க. வடிகட்டினா தான் அந்த மண்ணெல்லாம் வந்துடும். இது நல்லா கிளறி விடணும். இப்போ தேங்காய் வெல்லம் நல்லா சேர்ந்து கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து சேர்ந்தாப்பில் வரணும். இந்த தண்ணியாக இருக்கிறது நல்லா ஒன்று போல் சேர்ந்து வரணும். அப்போ தான் நம்ம பூரணம் வந்து உள்ளே வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ தேங்காய் வெல்லம் நல்லா கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பொடிச்சு வச்ச எள்ளு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. இப்போ நம்ம போட்ட தேங்காய் வெல்லம் எள்ளு எல்லாம் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த பாருங்கள், எல்லாம் நல்லா அந்த தண்ணியெலாம் வத்திடுச்சு. இந்த ஸ்டேஜில் இப்போ ஆஃப் பண்ணிங்கன்னா ஆறுன அப்புறம் நல்லா கட்டியாகிடும். ஏன்னா வெள்ளம்னால இறுகிடும் ஆறும் போது. இப்போ நெய் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். அதில் வந்து இந்த கார்ன் போட்டுக்கலாம். ஸ்வீட் கார்ன் 2 கரண்டி போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவு போட்டுக்கோங்க. அது கூட கொஞ்சமாக மிளகாத்தூள், உப்பு தேவையான அளவு இது போட்டு ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். கார்ன் வெந்துடும். அது இல்லாமல் நம்ம ஸ்டஃப் பண்ணும்போது அதுலேயும் ஆவியில் வேக வைக்கும் போது வெந்துடும். இதில் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஏதாவது வேணும்னா பெப்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூளுக்கு பதிலாக பெப்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா கார்னை வந்து 1 பாதியமாக உடச்சி கூட நம்ம வந்து மிக்சியில் 1 பாதியமாக அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து முழுசாகவே சேர்த்துருக்கேன். இப்போ இந்த கார்ன் கூட கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அது கூட தேங்காய் துருவல் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்லேயே அந்த தேங்காய் இதாகிடும். நம்ம காரத்துக்குரிய ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பன்னீர் ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு பன்னீர் துருவி எடுத்திருக்கேன். 100 கிராம் பன்னீர் துருவி எடுத்திருக்கேன். அதில் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவு. உப்பு தேவையான அளவு இது போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எதுவும் வதக்கிற எதுவும் வேண்டாம், அப்படியே ஸ்டஃப் பண்ணால் போதும், நல்லாயிருக்கும். இதில் உங்களுக்கு வந்து கொத்தமல்லி வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வதக்கிற வேலைலாம் இல்லாமல் ஈஸியாக டக்குன்னு ரெடி ஆகிடும் இந்த ஸ்டஃபிங். இப்போ நம்ம மேல் மாவு ரெடி பண்ணுறதுக்கு இதில் 1 கப்பு மாவு எடுத்திங்கன்னா 2 கப்பு தண்ணி வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. ஆனால் கலக்கும் போது எல்லா தண்ணியும் ஃபஸ்ட்டே ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி கலக்கணும். அது கூட தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். மாவுக்கு உப்பு போட்டு எண்ணெய் வந்து 1 ஸ்பூன்.
நல்லா தண்ணி கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் தான் மாவில் ஊற்றி கிளறணும். இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். 1 கப்பு மாவுக்கு 2 கப் அளவு தண்ணி. ஆனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் கிளறணும். தேவைப்படும் போதும் தண்ணி ஊற்றி இது பண்ணணும். ஃபஸ்ட்டு இப்போ இந்த கொதித்த தண்ணி பாதி ஊற்றுங்க. கிளறிட்டு தேவைப்பட்டால் திரும்ப ஊற்றிக்கலாம். இன்னும் தண்ணி பத்தலைன்னா திரும்பி வைக்க முடியாது. அதனால் 2 கப்பு கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கிட்டு பத்தலைன்னா இதில் ஊற்றி கிளறிக்கலாம். எப்படி நம்ம இடியாப்ப மாவுக்கு ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி தான். அப்படி இது கஷ்டமாக இருந்துச்சுன்னா மாவு வந்து நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு அப்புறமா கடாயில் போட்டு வரலாம். அது ஒரு மெத்தடும் பண்ணலாம். இப்போ நம்ம 4 கப் மாவுக்கு 3 கப் அளவு தண்ணி ஆயிருக்காது. 1 கப் அளவுக்கு 1.5 கப் அளவு தான் தண்ணி பிடிச்சிருக்கு இந்த மாவுக்கு. ஸோ அதனால் நீங்கள் தண்ணி பார்த்து தான் ஆட் பண்ணணும். மாவு வந்து ஒட்டாமல் வரணும். இப்போ இது ஆறுனதுக்கப்புறம் மோல்டில் போட்டு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய 5 பூரணம் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து தேங்காய் எள்ளு பூரணம், பொட்டுக்கடலை பூரணம், நட்ஸு, அடுத்த காரத்தில் வந்து ஸ்வீட் கார்ன் பூரணம், அப்புறம் பன்னீர். இது வந்து எப்படி ஸ்டஃப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த மோல்டில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி மோல்டர் வந்து எண்ணெய் தடவிக்கணும் நல்லா. இது வந்து இப்படி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு உருண்டை மாவு எடுத்து நல்லா உள்ளே வச்சு எல்லா பக்கமும் ப்ரெஸ் பண்ணி விடணும். வேணும்னா கையில் எண்ணெய் தொட்டுக்கோங்க. இப்படி நல்லா எல்லா பக்கம் அழுத்தினா தான் அந்த அச்சு கரெக்டாக வரும் உங்களுக்கு. இது இந்த ஹோல்ஸ் இருக்கணும் இப்படி நடுவில். அப்போ தான் பூரணம் வைக்கிறது கரெக்டாக இருக்கும். இப்போ மோல்டில் நல்லா ப்ரெஸ் பண்ணியாச்சு மாவை. இப்போ வந்து பூரணம் வைக்கலாம் உள்ள. இது வந்து ஃபஸ்ட்டு பொட்டுக்கடலை பூரணம் வைக்கிறேன். கரெக்டாக உள்ளே இது பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இது மேலே கொஞ்சம் மாவு எடுத்து இதை க்ளோஸ் பண்ணணும். இது பாருங்க நல்லா ஷேப் வந்துடும். கரெக்டாக அந்த அச்சில் இதாகிடும். இப்போ வந்து நம்ம இதை ஓப்பன் பண்ணனா ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்க இந்த மோல்டில் ஈஸியாக நம்ம இந்த ஷேப் கொண்டு வந்துடலாம். இந்த மாதிரி பால் கவர் ஒன்று எடுத்துக்கோங்க. இது இப்படி கட் பண்ணிவிட்டு இந்த பாதியில் எண்ணெய் ஃபுல்லாக எண்ணெய் தடவிடணும். இது இப்படி வச்சுட்டு இங்கே எண்ணெய் தடவிருக்கோம். சரி இப்படி மூடணும். மூடிட்டு இந்த மாதிரி அதிர்சது கட்டை இருக்குல்ல, இல்லைன்னா வட்டா ஏதாவது வச்சு ப்ரெஸ் பண்ண வேண்டியதான். ஒரே முறை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈவனாக வந்துடும். இன்னும் கொஞ்சம் மெலிசாக வேணும்னா கூட திரும்பி ஒரு முறை அவ்வளோதான். நல்லா ரவுண்டாக வந்துடும். இப்போ வந்து நம்ம பூரணத்தை உள்ளே வைக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண நட்ஸு பூரணத்தை இதில் வைக்கிறேன். ஒரு சைடு மட்டும் வைங்க. இது வந்து அப்படியே க்ளோஸ் பண்ண வேண்டியதான். இப்போ நம்ம கொழுக்கட்டை ஈஸியாக இது வந்து ஒன்று மோல்டில் பண்ணலாம், இல்லை இது வந்து ஈஸியான மெத்தட் தான். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதில் பண்ணுங்கள். இப்போ நம்ம மோல்டு வச்சு 5 விதமான பூரணம் வச்சு ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து பாலித்தீன் கவர் வச்சு ரெடி பண்ணாது. இதுலேயும் 5 விதமான பூரணத்தை நம்ம வச்சுருக்கோம். இது வந்து ஆவியில் வேக வச்சுட்டு எப்படி ரெடி ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிடுச்சு. இந்த தயார் பண்ண கொழுக்கட்டையை வந்து வேக வச்சு எடுத்துடலாம். இது மூடி வேகட்டும். ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் ஆகும். வேகட்டும். இப்போ இந்த கொழுக்கட்டை வந்து இந்த தட்டில் தனியாக வேக வைக்கலாம். இது எல்லாத்துலேயுமே வந்து நம்ம செஞ்ச 5 விதமான பூரணத்தையும் 5 கொழுக்கட்டையில் ஸ்டஃப் பண்ணியிருக்கோம். இப்போ விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலுக்காக நம்ம கொழுக்கட்டை 5 விதமான பூரணம் ரெடி பண்ணி 2 டைப்ஸ் ஆஃப் மோல்டில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்களே இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.